இன்னைக்கும் எனக்கு எழுத படிக்க தெரியாது. இன்னைக்கு உங்க டர்ன் ஓவர் என்ன? இன்னைக்கு 1000 கோடி கிராஸ் 1000 கோடி. அதனால அச்சீவ்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற வெறியும் துடிப்பும் இந்த நிமிஷம் வரைக்கும் எனக்கு ஓடிட்டே தான் இருக்குது. போயிட்டு தான் இருப்பேன், இன்னும் அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டு தான் இருப்பேன். இன்னமும் எழுத படிக்க தெரியாது. ஓகே. நிறைய இடத்துல நான் ஃபாரின் போயிட்டு நிறைய இடத்துல எனக்கு தெரியாது. பாத்ரூம்லயே பொம்மை படம் போட்டிருந்தா தான் டக்குன்னு போவேன், இல்லைன்னா எழுத்து போட்டிருந்தா எனக்கு புரியாது. கொஞ்சம் யாராவது ஜென்ஸ் ஒரு உள்ள போனாதான் நான் அவன் பின்னாடி போவேன். நான் நிறைய ட்ரிப் தோத்துருக்கேன். தோத்தது ஒரு தடவை 2 தடவை இல்லை, ஒரு 16 தடவை தோத்துருக்கேன் லைஃப்ல. அப் டவுன் இருந்துட்டே இருந்தது. ஒவ்வொரு தடவையும் கத்துக்கணும்னு மேலே ஏறப்பெல்லாம் கீழே விடும். ஆனா மறுபடியும் திரும்பி எந்திரிச்சு வேகமா வருவேன், விட மாட்டேன். ஆனா எப்படி அந்த ஆட்டிடியூட் வருது? இப்ப 2 தடவை 3 தடவை விழுந்தாரு போங்கப்பா அப்படின்னு தான் இருக்கு. அதுவும் இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சலிப்பாயிருக்கு. என்னடா முயற்சி பண்றான், எல்லாரும் தான் என்ன தூக்கி விடுறதுக்கு ஆள் இல்லைல்ல. என்ன வேற வழியே இல்ல. சப்போர்ட் சிஸ்டர் இருக்கு. இன்னைக்கு எல்லாம் பசங்களுக்கு சப்போர்ட் இருக்கு, எனக்கு தூக்கி விடுறதுக்கு யாருமே இல்ல. நான் தான் எந்திரிக்கும், வேற வழியே இல்ல. எனக்கு ஒரு பெரிய இறைவன் கொடுத்த கிஃப்ட் என்னன்னா, என்ன வறுமையில படைச்சான். எனக்கு யாரும் சப்போர்ட் இல்ல, ஆனா நான் தான் விழுந்து எந்திரிக்கணும். என்னோட ஆமா, எப்பவுமே விடாமுயற்சி இருந்துட்டே இருக்கும், பண்ணிட்டே இருப்பேன். தோத்தாலும் ஜெயிச்சாலும் அந்த கான்பிடண்டோட காலையில என்ன பண்ணுமோ என்ன செய்யணுமோ அந்த ஒர்க்கை கண்டினியூஸா பண்ணிட்டே இருப்பேன். எவ்வளவு ரூபாய் முதலீட்டுல முதல்ல